ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு, பாகம் 11. உங்கள் குழந்தைகளை நல்லவர்களாக வளர்த்தெடுங்கள். உங்கள் குழந்தைகளை நல்லவர்களாக வளர்த்தெடுங்கள். நல்ல முறையில் பிள்ளைகளை பெற்றெடுப்பதைப் போல் அவர்களை நன்றாக வளர்க்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அதற்கும் முறையாக திட்டமிடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு என்ன கல்வி கொடுக்கிறீர்களோ இல்லையோ, வாழ்க்கை கல்வியை நன்றாக கொடுக்க தவறாதீர். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்ணாடியாய் இருங்கள். அவர்களையும் உங்களுக்கு கண்ணாடியாய் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவர்களின் விமர்சனங்களையும் உள்வாங்குங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இவ்வுலகிலும் மரணத்திற்கு பிறகும் உதவ வேண்டும். அவர்களை நீங்கள் நேர்வழியில், இறைவழியில் நல்லவர்களாக வளர்த்தால் மட்டுமே இது சாத்தியம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய 3 செயல்கள் தவிர்த்து மற்ற அனைத்தும் தடுக்கப்பட்டு விடுகின்றன. நிலையான தர்மம், பயன் தரக்கூடிய கல்வி, அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல பிள்ளை. அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் ஸஹீஹ் அல் முஸ்லிம் 3358. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் தன் அடியானுக்கு ஸ்வர்க்கத்தில் தரத்தை உயர்த்துவான். இறைவா, இது எனக்கு எப்படி கிடைத்தது என அந்த அடியான் கேட்பான். உன் குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு கோரியதால் என இறைவன் கூறுவான். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அஹ்மத் 10202. உங்கள் சந்ததிகளுக்கு முதலில் இஸ்லாமை தெளிவாக கற்றுக் கொடுங்கள். இறைவனுக்கு இணை வைக்கவே கூடாது என்பதை தெளிவாக போதித்து வாருங்கள். இறை தூதர்கள் தம் சந்ததிகளுக்கு உபதேசித்த முறையை திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. இறைவன் கூறுகிறான், இப்ராஹீமின் இரட்சகன் வழிபடு என அவரிடம் கூறியபோது, அகிலங்களின் இரட்சகனுக்கு முற்றிலும் நான் வழிபட்டேன் என அவர் கூறினார். இதையே இப்ராஹிம் தன் சந்ததிகளுக்கும் உபதேசித்தார். யாக்கூபும் இவ்வாறே செய்தார். என் மக்களே, உங்களுக்காக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். நீங்கள் வழிபட்டவர்களாக, முஸ்லிம்களாக அன்று மரணிக்காதீர்கள் என்றும் கூறினார். யாக்கூபை மரணம் நெருங்கிய போது, வேதக்காரர்களே, நீங்கள் சாட்சிகளாய் இருந்தீர்களா? அப்போது அவர் தம் மக்களிடம், எனக்கு பின்னர் எதை நீங்கள் வணங்குவீர்கள் எனக் கேட்டார். தங்களின் இரட்சகனும் தங்களின் மூதாதையர்களான இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய ஒரே இறைவனையே வணங்குவோம், அவனுக்கே வழிபட்டவர்களாய் இருப்போம் என கூறினார்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 131 முதல் 133 வரை. அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தம் மகனுக்கு கொடுத்த அறிவுரை. இறைவன் கூறுகிறான், என் அருமை மகனே, நீ அல்லாஹுவுக்கு இணை வைக்காதே. இணை வைத்தல்தான் பெரும் அக்கிரமமாகும் என லுக்மான் தம் மகனிடம் கூறியதையும் நினைவுபடுத்துவீராக. திருக்குர்ஆன் அத்தியாயம் 31 வசனம் 13. இறைவன் கூறினான், என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்தளவு எடையுள்ளதாயினும், அது கற்பாறைக்குள் இருப்பினும், அல்லது வானங்களில் இருப்பினும், அல்லது பூமிக்குள்ளே இருப்பினும், நிச்சயமாக அல்லாஹ் அதையும் வெளிக்கொண்டு வந்து விடுவான். அல்லாஹுவே நுண் அறிவாளன், நன்கறிபவன் என லுக்மான் கூறினார். என் அருமை மகனே, தொழுகையை நிலைநிறுத்து. நன்மையை ஏவி
தீமையை விட்டும் மனிதர்களை தடுப்பாயாக. உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள். இவைதாம் வீரமிக்க செயல்களில் உள்ளவை. உம் முகத்தை மனிதர்களை விட்டும் பெருமையாக திருப்பாதே. பூமியில் பெருமையாகவும் நடக்காதே. கர்வம் கொண்டு ஆணவம் கொள்வோரை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். உன் நடையில் நடுநிலையை மேற்கொள். உன் குரலையும் தாழ்த்திக்கொள். குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரல்தான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 31 வசனம் 16 முதல் 19 வரை. சுத்தமாயிருந்து மகிழுங்கள். உங்கள் துணையின் ரசனைக்கு ஏற்றவாறு உங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் சோம்பலாக இருக்காதீர். அது உங்களை பல வகையிலும் பாதிக்கும். உங்கள் துணையின் அன்பில் கூட அது விரிசலை ஏற்படுத்திவிடலாம். புத்துணர்வுடன் இருங்கள். அது உங்களை சுறுசுறுப்பாய் வைத்திருக்கும். அது உங்கள் துணையிடம் அதிக அன்பை பெற்றுத்தரும். நன்றாக குளித்துக் கொள்ளுங்கள். உடலில் கெட்ட வாடை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வாயில் துர்நாற்றம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். தனிமையில் அமர்ந்து மூக்கை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பிறரின் முன்னிலையில் வாயிலோ மூக்கிலோ விரலை விட்டு வேடிக்கை காட்டாதீர். மறைவான இடங்களில் உள்ள முடிகளை அவ்வப்போது அகற்றிவிடுங்கள். சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்களை மறைவான இடங்களில் பயன்படுத்துங்கள். கைகால் நகங்களை அவ்வப்போது வெட்டி விரல்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தலை பரட்டையாகவும் சுருட்டையாகவும் இல்லாமல் அதை நன்றாக மாறிக்கொள்ளுங்கள். வீட்டிற்குள் இருக்கும்போது உங்கள் கணவருக்காக பூச்சூட்டிக் கொள்ளுங்கள். கண்களுக்கு சுர்மா இட்டுக் கொள்ளுங்கள். உடலில் நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள். அழுக்கான நிறம் மங்கிய உங்கள் துணை வெறுக்கும் நிறமுள்ள ஆடைகளை முற்றிலுமாக தவிருங்கள். நேர்த்தியான ஆடை அணியுங்கள். சுகாதாரத்தோடு இருந்து மகிழுங்கள். உங்கள் துணைக்கு பிடித்த ஆடைகளை அணியுங்கள். உங்கள் துணை வெறுக்கும் ஆடைகளை தவிருங்கள். படுக்கை அறையில் அணிவதற்காக உங்கள் துணைக்கு பிடித்த பிரத்யேக ஆடைகளை தேர்வு செய்யுங்கள். அந்த ஆடைகளை படுக்கை அறையில் உங்கள் துணை விரும்பும்போது அணியுங்கள். மலஜலம் கழித்துவிட்டோ குளித்துவிட்டோ மறைவிடங்களில் ஈரத்தை துடைக்காமல் விட்டுவிட்டால் துர்நாற்றம் உண்டாகும். சில நேரங்களில் அரிப்பு, புண் ஏற்படும். இது இல்லறத்திற்கு இடையூறாயிருக்கும். இது சில நோய்களை கூட உண்டாக்கிவிடும் அபாயமும் உள்ளது. உங்கள் படுக்கை அறையும் குளியல் அறையையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மறைவிடங்களை துடைப்பதற்கு தனியாக ஒரு டவல் அல்லது துணியை குளிப்பறையில் வையுங்கள். முகம் துடைப்பதற்கு பயன்படுத்தும் டவல்களில் வாடை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டில் ஆங்காங்கே துணியும் பேப்பருமாய் சிதறிக் கிடக்காமல் ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய இருப்பிடத்தில் வையுங்கள். இப்படி நல்ல நிலையில் உங்கள் துணை உங்களிடம் வந்தால் மகிழ்ச்சி தானாகவே வெளிப்படும். மகிழ்ச்சி மட்டுமல்ல, நோய் தொற்று இல்லாமலும் வாழ்வீர்கள். சுத்தம் சுகம் தரும். சுத்தமாயிருப்பதைத்தான் இறைவன் விரும்புகிறான். சுத்தம் இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. இறைவன் கூறுகிறான், பாவங்களை விட்டு மீள்பவர்களை அல்லாஹ் உறுதியாக நேசிக்கிறான். தூய்மையாய் இருப்போரையும் நேசிக்கிறான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 222. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுத்தம் இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும். உங்களுக்கு இறைவன் கொடுத்துள்ள முடியில் தலையை நன்றாக வாரிக்கொள்ளுங்கள். சவுரி முடியை பயன்படுத்தாதீர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார், சவுரி முடி வைத்துவிடும் பெண்களையும் சவுரி முடி வைத்துக்கொள்ளும் பெண்களையும் பச்சை குத்தும் பெண்களையும் பச்சை குத்திக் கொள்ளும் பெண்களையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள். நூல் சஹீஹ் அல் புகாரி மற்றும் முஸ்லிம். அலங்கரிக்க அவகாசம் அளியுங்கள். அலங்கரிக்க அவகாசம் அளியுங்கள். நீங்கள் வெளியூர் சென்று வந்தால் உங்கள் துணை முன்பாக திடீரென போய் நிற்காதீர். உங்களுக்காக உங்கள் துணை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு
அவகாசம் அளியுங்கள். இன்றைய சூழலில் பிரச்சனை இல்லை. தகவல் தொடர்பு ரொம்பவே உச்சத்தில் இருக்கிறது. எப்போது எந்த நிமிடத்தில் நீங்கள் உங்கள் துணைக்கு முன்பாக நிற்பீர்கள் என்பதை முன்கூட்டியே தெரிவித்து விடலாம். எனவே உங்கள் வருகையை உங்கள் துணைக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிவித்து விடுங்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் நீண்ட நாள்கள் கழித்து ஊருக்கு திரும்புபவர் இரவு நேரத்தில் திடீரென தம் வீட்டாரிடம் செல்ல வேண்டாம். அறிவித்தவர் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹ் அல் புகாரி 5244. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீ இரவில் ஊருக்குள் நுழைந்த கையோடு உன் மனைவியிடம் செல்லாதீர். பிரிந்திருக்கும் பெண் சவரக்கத்தியை பயன்படுத்தி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வரையிலும், தலைவிரி கோலமாயிருக்கும் பெண் தலைவாரிக் கொள்ளும் வரையிலும் பொறுமையாயிரு. அறிவித்தவர் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹ் அல் புகாரி 5246. பொதுவாக பெண்கள் தன் கணவன் ஊரில் இல்லாத நாள்களில் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில்லை. இது ஒரு நல்ல பண்புதான். அழகும் அலங்காரமும் தன் துணைக்காகத்தானே தவிர பிறருக்காக அல்ல. வெளியூர் சென்று திடீரென திரும்பும் தன் துணையை பெருத்த அலங்காரத்தில் காணும் கணவன் மனதில் சந்தேகம் கூட வரலாம். அதுவே வேர்விட்டு மரமாகி குடும்பத்தில் பெரும் புயலை ஏற்படுத்தியும் விடலாம். நீண்ட பயணத்திலிருந்து திரும்புகிறவர் இரவில் திடீரென தன் வீட்டினுள் நுழைய வேண்டாம். வீடு திரும்பியவர் தம் வீட்டார் மீது துரோக குற்றச்சாட்டை வைக்கவும் குற்றங்களை கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு நேர்ந்திடும் என அச்சமே இதற்கு காரணம் என இமாம் புகாரி ரஹிமஹுல்லா கருத்து கூறியுள்ளார். எனவே வெளியூர் சென்று திரும்பும்போது நீங்கள் வீட்டிற்கு வருவதை உங்கள் துணைக்கு தெரிவியுங்கள்.